ட்ரக் இன்ட்ராக்ஷன். ட்ரக் இன்ட்ராக்ஷன்னா ஃபஸ்ட்டு டெஃபனிஷன் என்ன? இதில் மொத்தம் 4 விதமான கொஷின்ஸ் அப்போ கேட்க வாய்ப்பு இருக்குது. ட்ரக் இன்ட்ராக்ஷன்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ட்ரக் இன்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் மெக்கானிசம் ஆஃப் ட்ரக் இன்ட்ராக்ஷன். மெக்கானிசம் ஆஃப் ட்ரக் இன்ட்ராக்ஷனில் ஃபார்மோகைனெட்டிக், ஃபார்மோகோடைனமிக் ட்ரக் இன்ட்ராக்ஷன் இருக்குது. அதை தனித்தனியாக கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக டயூரிட்டிக் ட்ரக்லாம் எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது மற்ற ட்ரக்கோட, அனல்ஜெசிக் ட்ரக் எப்படி ட்ரக் இன்ட்ராக்ட் ஆகுது, ஜிஐ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ரக்ஸ் எப்படி ட்ரக் இன்ட்ராக்ட் ஆகுது, அதுதான் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு டிஃபைன் ட்ரக் இன்ட்ராக்ஷன். ட்ரக் இன்ட்ராக்ஷன் இஸ் தி மாடிஃபிகேஷன் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் ஒன் ட்ரக் பை த கன்காமிட்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அனதர் ட்ரக். அதாவது ப்ரிசிபிடன்ட் ட்ரக். அதாவது ஒரு ட்ரக்கோட எஃபெக்ட் வந்து மாடிஃபை ஆகுது. எதனால் அப்படின்னா அதோட சேர்த்து, கன்காமிட்டன்ட்னா அதோட சேர்த்து, சைமல்டேனியஸாக அதோட சேர்த்து கொடுக்குற மற்ற ட்ரக்குனால இன்னொரு ட்ரக்கோட எஃபெக்ட் மாடிஃபை ஆகுது. தட் இஸ் கால்டு ட்ரக் இன்ட்ராக்ஷன். இதில் எதனால் ஆகுதோ அதை ப்ரிசிபிடன்ட் ட்ரக்னும், எந்த ட்ரக்குக்கு ஆகுதோ அதை ஆப்ஜெக்ட் ட்ரக்னு சொல்கிறோம். இப்போ டைப் ஆஃப் ட்ரக் இன்ட்ராக்ஷன், இது ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ட்ரக் இன்ட்ராக்ஷன், ட்ரக்கும் இன்ட்ராக்ட் ஆகிறது, அதுக்கப்புறம் ட்ரக்கும் ஃபுட்டும் இன்ட்ராக்ட் ஆகிறது, அதுக்கப்புறம் ட்ரக்கும் நம்ம கெமிக்கலும் இன்ட்ராக்ட் ஆகுது, ட்ரக்கும் லெபார்ட்ரி டெஸ்ட்டும் இன்ட்ராக்ட் ஆகுது, ட்ரக்கு டிசீஸோடு இன்ட்ராக்ட் ஆகுறது. சரிங்களா? ட்ரக்கும் இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு ட்ரக், அதாவது ஆப்ஜெக்ட் ட்ரக்கோட எஃபெக்ட் வந்து மாடிஃபை ஆகுது. எதனாலனா அதோட அட்மினிஸ்டர் பண்ணுற இன்னொரு ட்ரக்னால, ப்ரிசிபிடன்ட் ட்ரக்னால. உதாரணத்துக்கு பாருங்கன்னா ஏசி இன்ஹிபிட்டருங்க ஒரு ட்ரக், ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் டென்ஷன் கொடுக்குற ட்ரக், பிபிக்கு அதிகமாக இருந்தால் கொடுக்குறது. அதை பொட்டாசியம் சப்ளிமெண்ட்ஸோட சேர்த்து கொடுக்கும்போது, பொட்டாசியம் சப்ளிமெண்ட்ஸுங்கிறது ஒரு ட்ரக், அதை சேர்த்து கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொட்டாசியம் சப்ளிமெண்ட்டோட எஃபெக்டை மாற்றி விட்டுருது. அப்போ பொட்டாசியம் லெவல் உடம்புல அதிகமாகிடுது. சரிங்களா? இது ட்ரக் இன்ட்ராக்ஷனுக்கு உதாரணம். ட்ரக் ஃபுட் இன்ட்ராக்ஷன் செப்பரேட்டாக ஒரு 5 மார்க்கில் கேட்க வேண்டியது இருக்குது, அது தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது ட்ரக்கை ஃபுட்டோட சேர்த்துக்கும் போது ஃபுட்டு வந்து என்ன பண்ணும், ட்ரக்கோட எஃபெக்டை மாற்றி விட்டுரும். அதுக்கப்புறம் ட்ரக்கு கெமிக்கல் இன்ட்ராக்ஷன், அதாவது இப்போ ஒருத்தங்க இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க ஒரு புகையை சுவாசிக்கிறது, இல்லை வந்து ஒரு ஸ்மோக் பண்ணுறது. ஸோ அப்படிங்கும்போது அந்த கெமிக்கல்னால நம்ம எடுத்துக்கிற ட்ரக்கோட எஃபெக்ட் வந்து மாறுபடுறது தான் ட்ரக் கெமிக்கல் இன்ட்ராக்ஷன். ட்ரக் லெபார்ட்ரி டெஸ்ட் இன்ட்ராக்ஷன், ஒரு ட்ரக் எடுக்கிறாங்க, பேஷண்ட்டுக்கு லெபார்ட்ரி டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ட்ரக்குனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெபார்ட்ரி டெஸ்ட்டில் வந்து தெர் இஸ் சம் மாடிஃபிகேஷன் நடக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாசியம் லெவல் செக் பண்ணுறாங்க, பொட்டாசியம் சப்ளிமெண்ட்டை கொடுத்துட்டு பொட்டாசியம் லெவல் செக் பண்ண என்ன ஆகும், பொட்டாசியம் லெவல் அதிகமாக தான் காட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரக் லெபார்ட்ரி டெஸ்ட் இன்ட்ராக்ஷன். ட்ரக்கு டிசீஸ் இன்ட்ராக்ஷன், ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ட்ரக்கு கொடுக்குறாங்க, அந்த ட்ரக்கு வந்து லிவரில் தான் மெட்டபலைஸ் ஆகுது. சரிங்களா? லிவரில் தான் அது வந்து ஒரு அந்த ட்ரக்கு வந்து மாடிஃபை ஆகி ஆக்டிவ் ட்ரக்காக மாறுதுன்னு வச்சுங்க, மெட்டபலைஸ் ஆகுறதுங்கிறது அதான். இப்போ லிவர் டிசீஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அப்போ ப்ராப்பராக வந்து அங்கே அந்த ட்ரக்கு ஆக்டிவ் ட்ரக்காக மாறாது, மெட்டபலிசம் சரியாக நடக்காது. ஸோ அப்போ மெட்டபாலிசம் சரியாக நடக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட எஃபெக்ட் குறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ லிவர் டிசீஸ்னால இந்த ட்ரக்கோட எஃபெக்ட் வந்து மாறுது அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து இந்த ஃபுட் ட்ரக் இன்ட்ராக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட் ட்ரக் இன்ட்ராக்ஷன் என்ன, இப்போ வாய் வழியாக ஒரு பேராசிட்டமால்ங்கிற ஒரு ட்ரக் எடுத்துக்கிறோம், கூடவே சேர்த்து நம்ம வந்து ஒரு ஃபுட்டையும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபுட் மெயின்லி இன் ஸ்டொமக் ஆல்டர்ஸ் தி ஃபார்மோகோகைனெட்டிக் அண்ட் ஃபார்மோகோடைனமிக்ஸ் ஆஃப் த ட்ரக். ஸோ வந்து ஃபார்மோகைனெட்டிக் இதை வந்துட்டு நம்ம ஃபுட் ட்ரக் இன்ட்ராக்ஷன் மட்டும் கடைசியாக நம்ம பார்க்கலாம். இப்போ மேஜர் மெக்கானிசம் ஆஃப் ட்ரக் இன்ட்ராக்ஷன் என்னென்ன மெக்கானிசம், இப்போ டைப்ஸ் பார்த்துட்டோம், அதுவும் கேட்கக்கூடிய கேள்வி தான். டெஃபினிஷன் பார்த்துட்டோம், அதுவும் கேட்கக்கூடிய கேள்வி தான். மெக்கானிசம் என்ன இருக்குது, மொத்தம் 3 விதமான மெக்கானிசம். ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக் இன்ட்ராக்ஷன், ஃபார்மோகோகைனெட்டிக், ஃபார்மோகோடைனமிக். ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக் இன்ட்ராக்ஷன்னா என்னென்னா இதுக்கு இன்னொரு பேர் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படிம்பாங்க. இப்போ ஒரு நம்ம ஐவியில் வந்து குளுக்கோஸ் சோடியம் குளோரைடு இன்ஜெக்ஷன்லையும் ஒரு ஐவி உள்ள ட்ரிப்பு போடுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, டெக்ஸ்ட்ரோஸோ சோடியம் குளோரைடோ கொடுப்போம், நார்மல் சலைனோ. அப்படி கொடுக்கும்போது அதில் வந்து நம்ம ஒரு சில ட்ரக்கை ஆட் பண்ணி கொடுப்போம். அப்படி ஆட் பண்ணி கொடுக்கும்போது அந்த நார்மல் சலைனோ இந்த டெக்ஸ்ட்ரோஸோ அந்த ஆட் பண்ணுற ட்ரக்கோட வந்து கம்பேட்டிபிளாக இருக்கணும். சப்போஸ் இன்கம்பேட்டிபிளாக இருந்தால் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரக் வந்து ப்ரிசிபிடேட் ஆகி அதில் தங்கிடும், கீழே உள்ளேயே போகாது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ட்ரக்கோட ஆக்ஷன் வந்துட்டு மாறிடும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா when 2 or more drugs mixed in IV infusion causing precipitation or inactivation.
அதாவது அந்த ட்ரக் வந்து இன்ஆக்டிவேட் ஆயிரும் இல்லை ப்ரிசிபிடேட் ஆயிரும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஆம்பிசிலினையும் குளோரோப்ரோமசின் பார்பிச்சுரேட்லாம் வந்து அந்த ட்ரிப்போட சேர்த்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ட்ரிப்பில் டெக்ஸ்ட்ரோஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த டெக்ஸ்ட்ரோஸ் என்ன பண்ணுன்னா அந்த ஆம்பிசிலின் குளோரோப்ரோமசின் பார்பிச்சுரேட்டை என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். தட் இஸ் கால்டு இன்கம்பேட்டபிலிட்டி. ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேராது. சேர்ந்துச்சு அப்படின்னா இன்ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும் இல்லை ப்ரெசிபிடேட் பண்ணி விட்டுரும். இதுதான் ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக் இன்ட்ராக்ஷன். இன்னொரு பேர் இன்கம்பேட்டபிலிட்டி. ஃபார்மகோகைனெட்டிக். ஃபார்மகாலஜியில் படிச்சிருக்கீங்க. ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டோன்னா அது ரத்தத்தில் போய் அப்சார்ப் ஆகணும், அதுக்கப்புறம் மெட்டபாலிசம் ஆகணும், டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், எக்ஸ்க்ரீஷன் ஆகணும். அப்சார்ப் ஆகி ரத்தத்தில் கலந்து அப்புறம் லிவருக்கு போய் மெட்டபலைஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி அந்த எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே போயிட்டு அங்கே வேலையை முடிச்சுட்டு எக்ஸ்க்ரீட் ஆகணும். சரிங்களா? இதுதான் ஃபார்மோகைனெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ட்ரக். சரிங்களா? சப்போஸ் நம்ம கொடுக்குற ஒரு ட்ரக்கு, அதாவது ஆப்ஜெக்ட் ட்ரக்கோட அப்சார்ப்ஷனோ இல்லை டிஸ்ட்ரிபியூஷனோ மெட்டபாலிசமோ இல்லை எக்ஸ்க்ரீஷனோ கொடுக்குற இன்னொரு ட்ரக்குனால, ப்ரிசிபிடன்ட் ட்ரக்குனால இந்த நாளும் மாறிடுச்சு, இந்த நாளில் இல்லை ஏதாவது ஒன்றோ இல்லை நாளும் மாறிடுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு ஃபார்மகோகைனெட்டிக் ட்ரக் இன்ட்ராக்ஷன். அதோட அப்சார்ப்ஷன் மாறலாம், இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் மாறலாம், இல்லை எக்ஸ்க்ரீஷன் மாறலாம், இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் மாறலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார்மகோகைனெட்டிக் ட்ரக் இன்ட்ராக்ஷன். ஃபார்மகோகைனெட்டிக்னா என்ன சொல்லியிருக்கேன்? அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், எக்ஸ்க்ரீஷன். ஸோ இப்போ ஒரு ட்ரக்குனால இன்னொரு ட்ரக்கோட அப்சார்ப்ஷன் மாறிச்சுன்னா தட் இஸ் கால்டு அப்சார்ப்ஷன் இன்ட்ராக்ஷன். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே அதே மாதிரி தான் வரும். இப்போ அப்சார்ப்ஷன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இப்போ வாய் வழியாக ஒரு ட்ரக்கை கொடுக்குறோம், ஒரு இன்ஜெக்ஷனை கொடுக்குறோன்னு வச்சுங்க. அது என்ன ஆகும்? வயிற்றுக்கு போயிட்டு சிறுகுடல் வழியாக ரத்தத்தில் போய் சேர்ந்துடும், பிளட் சர்க்குலேஷனுக்கு போயிடும். இதுதான் அப்சார்ப்ஷனுங்கிறது. நம்ம வாய் வழியாக எடுத்துக்கிற ட்ரக்கு வயிறுல போய் டிசால்வ் ஆகி ரத்தத்தில் போய் கலக்கிறது அப்சார்ப்ஷன். இல்லைன்னா டைரெக்டாக வந்து நம்ம நரம்பு வழியாகவே கொடுத்தோம், வெயின் வழியாக கொடுத்தோம்னா டைரெக்டாக பிளட்டுக்கு போயிடும். சரிங்களா? இதுதான் அப்சார்ப்ஷன். இப்போ நான் கொடுக்குற ஒரு ட்ரக், ஆப்ஜெக்ட் ட்ரக்கோட அப்சார்ப்ஷன் வந்து இன்னொரு ட்ரக் என்ன ப்ரிசிபிடன்ட் ட்ரக்னால மாறிடுச்சு. அப்சார்ப்ஷன் ஒன்று என்னாச்சு அப்படின்னா ஃபாஸ்ட்டாக அப்சார்ப் ஆயிடுச்சு, இல்லை ரொம்ப ஸ்லோவாக அப்சார்ப் ஆகுது. இன்னொரு ட்ரக்னால ஒரு ட்ரக்கோட அப்சார்ப்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்குது இல்லை ஸ்லோவாக இருக்குது, எது கொடுக்குற இன்னொரு ட்ரக்னால சேர்த்து கொடுக்கும்போது. இல்லை வந்துட்டு 100 mg கொடுக்குறோம், நார்மலாக வந்து 50 mg ஆகும், ஆனால் கொடுக்குற இன்னொரு ட்ரக்னால 75 mg அப்சார்ப் ஆயிடுச்சு, இல்லை வந்து ரொம்ப கம்மியாக 25 mg தான் அப்சார்ப் ஆகுது அப்படின்னா மோர் ஆர் லெஸ் அப்சார்ப்ஷன். இது ரெண்டு தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் கால்டு அப்சார்ப்ஷன் இன்ட்ராக்ஷன். அது எந்தெந்த மெக்கானிசத்தினால வந்துட்டு இந்த அப்சார்ப்ஷன் மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வயிற்றில் உள்ள பிஹெச்சை, நம்ம கொடுக்குற ஒரு ட்ரக்கு வந்துட்டு அந்த வயிற்றில் உள்ள பிஹெச்சை மாற்றி விட்டுருது, இல்லை வந்து காம்ப்ளெக்ஸ் செக்ஷன் ஃபார்ம் ஆகிறது, இல்லை ஆல்ட்ரேஷன் இன் கட் மோட்டிலிட்டி. இது மூணு ஒவ்வொன்றா என்னென்னு பார்ப்போம். ஆல்ட்ரேஷன் இன் ஜிஐபிஹெச். இப்போ நான் சல்ஃபோனமைடு, ஆஸ்பிரின், ஃபெரசல்ஃபேட் இதெல்லாம் ஆப்ஜெக்ட் இருக்குது, அதோட எஃபெக்ட் தான் மாறப்போகுது. இது ப்ரிசிபிடன்ட் ட்ரக் என்னென்னா ஆன்டாசிட். இந்த சல்ஃபோனமைடு, ஆஸ்பிரின், ஃபெரசல்ஃபேட்டை ஆன்டாசிடோட சேர்த்து கொடுக்கும்போது, ஆன்டாசிட்ங்கிறது என்ன? ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணிடும். அப்போ ஆசிட் நியூட்ரலைஸ் ஆயிடுச்சுன்னா வயிற்றில் உள்ள பிஹெச் வந்து மாறிடும். ஆசிட்னால தான் பிஹெச் இருக்கும். இந்த ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா பிஹெச் மாறிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா என்ஹான்ஸ் டிசொல்யூஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். அப்போ என்ன ஆகும்னா அந்த போகிற சல்ஃபோனமைடு, ஆஸ்பிரின், ஃபெரசல்ஃபேட்லாம் என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக டிசால்வ் ஆயிரும். சீக்கிரமாக டிசால்வ் ஆகி சீக்கிரமாக அப்சார்ப் ஆயிரும். ஸோ டிசால்வும் ஃபாஸ்ட் ஆகுது, அப்சார்ப்ஷனும் ஃபாஸ்ட் ஆகிடுது. ஸோ ஃபாஸ்ட் அப்சார்ப்ஷன். இப்போ இதுவே சோடியம் பைகார்பனேட், கால்சியம் கார்பனேட்டோட இந்த 3 ட்ரக்கையும் சேர்த்து கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது டிசால்வ் ஆகிறது ரொம்ப ஸ்லோவாக டிசால்வ் ஆகும், அப்சார்ப் ஆகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக அப்சார்ப் ஆகும், டிக்ரீஸ்ட் அப்சார்ப்ஷன். ரொம்ப ஸ்லோவாக டிசால்வ் ஆகிறதும் குறைஞ்சிரும், டிசால்வ் வந்து ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட் அப்சார்ப்ஷன் ஆயிரும். ஆனால் இங்கே டிசால்வ் ஆகிறது கம்மியாயிருது, அதனால அப்சார்ப் ஆகிறதும் கம்மியாயிருது. சரிங்களா? டிசால்வ் ஆனதான் அப்சார்ப்ஷனுங்கிறது நடக்கும். இதுதான் வந்து இது எதனால் நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்டாசிட், சோடியம் பைகார்பனேட், கால்சியம் கார்பனேட்லாம் போடும்போது அதனுடைய பிஹெச் மாறிடுது. பிஹெச் மாறும்போது அது வந்து டிசால்வ் ஆகிறதும் குறைஞ்சிருது, டிசால்வ் ஆகிறது குறைஞ்சதுனால அப்சார்ப்ஷனும் குறைஞ்சிருது, இல்லை டிசால்வ் ஆகிறது அதிகமாகுது, இல்லை அப்சார்ப்ஷனும் அதிகமாகிடுது. காம்ப்ளெக்சேஷன் அப்படின்னா என்ன? காம்ப்ளெக்சேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ சிப்ரோஃப்ளாக்சின், பெனிசிலமைன் இதெல்லாம் ஆன்டிபயோட்டிக். இதை ஆன்டாசிட்டோடையோ இல்லை சில ஃபுட்டோடையோ இல்லை மினரல்ஸ், அதாவது அந்த கொடுக்குற ட்ரக்கில் மினரல்ஸ் இருக்குது, அலுமினியம், மெக்னீஷியம், இரும்பு, ஜிங்க்கு, கால்சியம் அயன் இருந்துச்சுன்னா அந்த அயான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா சிப்ரோஃப்ளாக்சின், பெனிசிலமைனோட ஒரு ரியாக்ஷன் ஆகி காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது, ரெண்டும் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஃபார்ம் ஆகிற காம்ப்ளெக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டிசால்வே ஆகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? அப்சார்பும் ஆகாது.
ஸோ இந்த அயான்ஸ் எல்லாம் வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்கோட சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகி டிசால்வ் ஆகாது. ஸோ அப்சார்ப்ஷனும் ஆகாது. ஸோ இப்போ அப்சார்ப்ஷன் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன் இன் கட் மோட்டிலிட்டி. இப்போ வயிற்றில் வந்து நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கும் போது உணவு குழாய் வயிற்றுலலாம் ஒரு சின்ன மூமெண்ட் இருக்கும். அதுதான் வந்து வயிற்றில் உள்ள உணவு, சாப்பாடு, ட்ரக் எல்லாத்தையும் அடுத்தடுத்த இடத்துக்கு போய் எடுத்துப்போம். வயிற்றுலேருந்து சிறுகுடலேருந்து பெருங்குடலுக்கு எடுத்துகிட்டு போவோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஆஸ்பிரின், டையஸ்பம், லீவோடோப்பா இதெல்லாம் மெட்டோக்ளோப்ரோமைட் அப்படிங்கிறது என்னென்னா, சீக்கிரமாக வந்து அந்த வயிற்றில் உள்ள மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை அதிகப்படுத்துறது தான் மெட்டோக்ளோப்ரோமைட். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்பிரின், டையஸ்பம், லீவோடோப்பாலாம் வந்துட்டு சீக்கிரமாக வயிற்றில் இருக்கிறத சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் சிறுகுடல் பெருங்குடலுக்கு எடுத்துகிட்டு போயிடும். அப்போ என்ன சீக்கிரமாக வந்து அந்த மூமெண்ட் அதிகமாகிறதுனால சீக்கிரமாக அப்சார்ப் ஆயிரும். ஸோ ரேபிட் கேஸ்ட்ரிக் எம்டிங், சீக்கிரமாக கேஸ்ட்ரிக்லேருந்து வெளில வந்துடுது, ஸ்டொமக்லேருந்து வெளில வந்துடுது, சீக்கிரமாக அப்சார்ப் ஆயிடுது. சரிங்களா? இது வந்துட்டு இதுதான் இந்த 3 இது. ஒன்று பிஹெச் மாறுறது, இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் ஆகிறது, இன்னொன்று கட் மொட்டிலிட்டிங்கிறது மூமெண்ட்டு. கட்டுங்கிறது என்ன, இந்த ஸ்டொமக்கு சிறுகுடல்லாம் சொன்னோம்னா அதுதான் கட்டு. அது வந்துட்டு அந்த மொட்டிலிட்டி மாறுறதுனால அப்சார்ப்ஷனும் மாறுது அப்படிங்கிறாங்க. இன்னொன்று லீவோடோப்பா மெக்சிலிட்டின் ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்கோட சேர்த்து கொடுக்கும்போது, முன்னாடி மெட்டோக்ளோப்ரோமைட் இருக்குல்ல, அது வந்து மூமெண்ட்டை அதிகப்படுத்துறது. ஆன்டிகோலினர்ஜிக் என்ன பண்ணால் மூமெண்ட்டை கம்மி பண்ணிடும். அப்போ என்ன ஆகும்னா, மூமெண்ட்டு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா மெதுவாக தான் வந்து மூவ் ஆகி வயிற்றுலேருந்து சிறுகுடலுக்கு போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன கேட்டிங்கன்னா, டெக்ரீஸ்டு கெஸ்ட்ரிக் எம்டிங். மெதுவாக தான் கேஸ்ட்ரிக்லேருந்து சிறுகுடலுக்கு போகுது. ஸோ மெதுவாக தான் அப்சார்பும் ஆகுது. சரிங்களா? ஸோ அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ரேட் இன்ட்ராக்ஷன். ஸோ அப்சார்ப்ஷன் முடிஞ்சிருச்சு, ரத்தத்துக்குள்ளே பிளட்டு போயிருச்சு, ரத்தத்துக்குள்ளே வந்து ட்ரக் போயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அதனுடைய சேர வேண்டிய இடத்துக்கு, எந்த இடத்துல அதோட ஆக்ஷன் தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிறது தான் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறோம். போய் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது. கொரியர் வருது, அந்த வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி ரத்தத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் ரத்தத்துக்குள்ளே போயிட்டு அது எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போய் சேரணும். அதான் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறாங்க. ஸோ அப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது அது போய் என்ன ஆகும்னா, அந்த ட்ரக்கு போய் ஒரு ரிசெப்டாரோட போய் ஜாயின் ஆகும். சரிங்களா? அந்த ரிசெப்டாரில் போய் ஒட்டும் போது தான் அதோட வேலை நடக்கும். ஆனால் அந்த ரிசெப்டாரில் போய் அந்த ட்ரக் பைண்ட் ஆகிற இடத்துல நம்ம கூட இன்னொன்று கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரக் போய் பைண்ட் ஆகிக்கும். ஸோ வந்து அது போய் உட்கார வேண்டிய இடத்துல, ஆப்ஜெக்ட் ட்ரக் போய் உட்கார வேண்டிய இடத்துல பிரிசிபிடன்ட் ட்ரக் போய் உட்காந்துரும். சரிங்களா? அதுதான் இப்போ நடக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஒன் ட்ரக் ஃப்ரம் இட்ஸ் பைண்டிங் சைட்ஸ் பை அனதர் ட்ரக். இப்போ ஏங்கிற ட்ரக்கு போய் பியில் போய் உட்காரணும். ஆனால் வந்துட்டு ஏ போய் உட்கார வேண்டிய இடத்துல வந்துட்டு ஒரு எக்ஸுங்கிற ஒரு ட்ரக் போய் உட்காந்துருச்சு. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஒன் ட்ரக் ஃப்ரம் இட்ஸ் பைண்டிங் சைட்ஸ் பை அனதர் ட்ரக். சரிங்களா? பைண்டிங் சைட்டில் போயிட்டு இது போய் உட்காந்துருச்சு. ஸோ இப்போ இது போய் உட்காந்துருச்சா, இப்போ ஏ போய் உட்கார வேண்டிய இடத்துல பி போய் இன்னொரு ட்ரக் எக்ஸுங்கிற ஒரு ட்ரக் போய் உட்காந்துருச்சு. இப்போ எப்போவுமே போய் பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது போய் ஸ்டோர் ஆகிக்கும் அந்த இடத்துல. அது இன்ஆக்டிவ்ஸ், அதை வந்து டெம்பரரியாக ஸ்டோர் ஆகிக்கும். ஆனால் இது போய் உட்கார வேண்டிய இடத்துல இன்னொன்று போய் உட்காந்ததுனால இது போய் என்ன ஆகும்னா பெட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ சேராமல் வந்து தனியாக இருக்கிற ட்ரக் வந்து எப்போவுமே ஆக்டிவாக இருக்கும். சேர்ந்த ட்ரக் வந்து ஸ்டோர் ஆகி ஒரு இடத்துல இன்ஆக்டிவாக டெம்பரரியாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அன்பவுண்ட் ஃபார்ம், சேராமல் இருக்கிறது ஆக்டிவாக இருக்கும், சேர்ந்த ட்ரக் வந்து ஸ்டோர் ஆகி இருக்கும். ஸோ சப்போஸ் வந்து இஃப் த ஆப்ஜெக்ட் ட்ரக் இஸ் ரீப்ளேஸ் பை த precipitant drug, unbound form of object drug becomes toxic level in the blood. சரிங்களா? இப்போ அந்த ஏ ட்ரக் வந்து போய் பைண்ட் ஆக முடியாதனால அது வந்து ரத்தத்தில் அதிகமாக சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ டாக்ஸிக் லெவல் வந்து அதிகமாகிடும். சரிங்களா? 100 mg போய் உட்கார வேண்டிய இடத்துல 100 mg கொடுக்குறோம், அதில் 50 mg போய் உட்காந்துக்கும் பைண்டிங் சைட்டில், மீதி 50 mg வந்து வேலையை பார்க்கணும்னு வச்சுங்களேன். ஆனால் இங்கே வந்து 100 mgமே வந்து பவுண்ட் ஆகாமல் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால டாக்ஸிக் லெவலில் வந்து அதிகமாகிடும் பிளட்டில். உதாரணத்துக்கு ஆன்டிகோகுலன்ட் சல்ஃபோனைல் யூரியா, ஏரியா கிடையாது, சல்ஃபோனைல் யூரியா, NSAID, ஆன்டி எபிலிப்டிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து அளவு ரத்தத்தில் வந்து அளவு கம்மியாக இருக்கணும். அப்போ தான் அதோடைய எஃபெக்ட்டும் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் வந்து இன்னொரு ட்ரக் சேர்த்து கொடுக்கும்போது அது போய் உட்காந்துறதுனால இந்த சல்ஃபோனைல் யூரியா, ஆன்டிகோகுலன்ட், NSAIDலாம் அளவுக்கு அதிகமாக ரத்தத்தில் வந்து பவுண்ட் ஆகாமல் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அதோட டாக்ஸிக் லெவல் உடம்புல அதிகமாயிரும். அதனால நிறைய சைடு எஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மெட்டபாலிசம் அப்படிங்கிறது, இப்போ நான் பேராசிட்டமால்ங்கிற ஒரு ட்ரக் கொடுக்குறேன், அது லிவரில் ரத்தத்தில் கலந்து லிவருக்கு போயிட்டு லிவரில் போய் என்ன ஆகும்னா மெட்டபலைஸ் ஆகும். அது இன்ஆக்டிவ் ட்ரக் ஆக்டிவ் ட்ரக்காக மாறும். சரிங்களா? ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ ட்ரக்கும் பி ட்ரக்கும் சேர்த்து கொடுக்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஏ ட்ரக்கோட மெட்டபாலிசத்தை மாற்றி அமைச்சிரும். சரிங்களா? அப்படி மாற்றி அமைக்கும்போது அந்த ட்ரக்கோட ரத்தத்தில் போய் கலக்கிறதோ அதோட எஃபெக்டோ வந்து மாறிடும்.
அதான் மெட்டபாலிசம் இன்ட்ராக்ஷனுங்கிறாங்க. மெட்டபாலிசம் இன்ட்ராக்ஷன் மீன்ஸ் that the metabolism of object drug is altered by the participant drug. மெட்டபாலிசம்ங்கிறது என்ன, லிவரில் போயிட்டு இன்ஆக்டிவ் ட்ரக் ஆக்டிவ் ட்ரக்காக மாறும். அப்படி ஆக்டிவ் ட்ரக்காக மாறினா தான் அது போய் எஃபெக்டாக கொடுக்கும். ஆனால் வந்து இந்த ப்ரிசிபிடன்ட் ட்ரக்னால அந்த ஆப்ஜெக்ட் ட்ரக்கோட மெட்டபாலிசம் மாறிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக் வந்து நார்மலாக என்ன ஆகும், லிவரில் மெட்டபலைஸ் ஆகும். அது வந்து லிவரில் நிறைய என்சைம்ஸ் இருக்கும். அந்த என்சைம் உதவியால் தான் ட்ரக் வந்து இன்ஆக்டிவ் ட்ரக் ஆக்டிவ் ட்ரக்காக மாறும். ஆனால் இப்போ நான் கொடுக்குற ட்ரக்கு போய் லிவரில் மெட்டபலைஸ் ஆகிறதுக்கு ஒரு என்சைம் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்சைம் வேணும்னு வச்சுக்கோங்க. இந்த பி ட்ரக் என்ன பண்ணுன்னா இந்த என்சைமை போய் இன்ஹிபிட் பண்ணி விட்டுரும், அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும், இல்லை அதை வந்துட்டு அதோட வேலையை பண்ண விடாமல் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும், இந்த ட்ரக் வந்து அது ஆக்டிவாக மாற முடியாது. ஸோ இந்த என்சைம் வந்து இன்ஹிபிட் ஆக்கலாம், அந்த என்சைமோட வேலையை வந்து குறைச்சிடலாம் இல்லை அதிகப்படுத்திடலாம். எந்த பிங்கிற ட்ரக்கு என்சைமோட வேலையை குறைக்கும் இல்லை அதிகப்படுத்தும். அப்போ ஏங்கிற ட்ரக்கு மெட்டபாலிசம் நல்லா ஆயிரும், இல்லைனா மெட்டபாலிசம் ஆகவே ஆகாது. ஸோ ஒன்று இன்ஆக்டிவாகவே இருக்கும், இல்லை ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதுதான் இங்கே நடக்குது. இப்போ என்சைம் இன்ஹிபிஷனில் என்ன நடக்குதுன்னா, இப்போ தைரமின் ரிச் ஃபுட்டை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா MAO இன்ஹிபிட்டர்ஸோடு சேர்த்து கொடுக்குறேன். என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ MAO இன்ஹிபிட்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தைரமின் ரிச் ஃபுட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஆப்ஜெக்ட் ட்ரக் இதில் என்னென்னா தைரமின் ரிச் ஃபுட்டு, கூமாரின், ஆல்கஹால். ப்ரிசிபிடன்ட் ட்ரக் என்ன, MAO இன்ஹிபிட்டர், மெட்டடோசோல், ஃபெனில்பியூட்டசோல், டைசல்ஃபிரம். MAO இன்ஹிபிட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தைரமின் ரிச் ஃபுட்டை மெட்டபலைஸ் பண்ணுற என்சைமை இன்ஹிபிட் பண்ணி விட்டுரும். மெட்டடோசோல், ஃபெனில்பியூட்டசோல் என்ன பண்ணணும்னா குமாரினை மெட்டபலைஸ் பண்ணுற என்சைமை இன்ஹிபிட் பண்ணிடும். டைசல்ஃபிரம் அண்ட் மெட்டடோசோல் என்ன பண்ணால் ஆல்கஹாலில் மெட்டபலைஸ் பண்ணுற என்சைமை இன்ஹிபிட் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும்னா ரத்தத்தில் வந்து அதிகப்படியான அளவு வந்து தைரமின் வந்து மெட்டபலைஸ் ஆகாமல் ரத்தத்தில் கலக்கும். அதிகப்படியான குமாரின் வந்து மெட்டபலைஸ் ஆகாமல் குமாரின் வந்து ரத்தத்தில் கலக்கும். அதே மாதிரி ஆல்கஹாலும் வந்துட்டு அதிகப்படியானது வந்து மெட்டபலைஸ் ஆகாமல் ரத்தத்தில் கலக்கும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நிறைய தைரமின் ரிச் ஃபுட் வந்து மெட்டபலைஸ் ஆகாமல் ரத்தத்தில் போய் கலக்குது. குமாரின் வந்துட்டு அதிகப்படியான அளவு ரத்தத்தில் கலக்குது. ஆல்கஹாலும் வந்துட்டு அதிகப்படியாக வந்துட்டு ரத்தத்தில் போய் கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு என்சைம் இன்ஹிபிஷனால் கொடுக்குற ப்ரிசிபிடேட் ட்ரக்னால என்சைம் இன்ஹிபிட் ஆகி இந்த ட்ரக்கெல்லாம் வந்து அன்மெட்டபலைஸ்டாக வந்து என்ன ஆகும்னா ரத்தத்தில் போய் கலக்குது. இப்போ சப்போஸ் என்சைமை நான் இன்டியூஸ் பண்ணிட்டேன், அதிகப்படியான என்சைம் வந்து என்சைமோட வேலையை அதிகப்படுத்தி ப்ரிசிபிடன்ட் ட்ரக் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் ட்ரக்கோட மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்துறதுனால கம்மியான அளவு தான் போய் ரத்தத்தில் போய் கலக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ், ஓரல் கான்ட்ராசெப்டிவ், குமாரின், ஃபெனிடைன் இருக்குன்னு வச்சுங்களேன். இது என்ன பண்ணுதுன்னா பார்பிச்சுரேட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 4 ட்ரக்கோட என்சைம் மெட்டபலைஸ் பண்ணுற என்சைமை இன்டியூஸ் பண்ணி விட்ரும். இப்போ அதிகப்படியான அளவு வந்து மெட்டபலைஸ் பண்ணிடுறதுனால கம்மியான அளவு தான் வந்து போய் ரத்தத்தில் போய் கலக்குது. ஸோ அதனால் வந்து கம்மியான அளவு போய் ரத்தத்தில் கலந்தால் என்னாகும், கம்மியான எஃபிகசி தான் கிடைக்கும். அதே மாதிரி ஹோல் கான்ட்ராசெப்டிவும் ஹோல் ஹைப்போலைசிஸ் ஏஜென்ட்ஸும் ரிஃபாம்பிசினோட சேர்த்து கொடுக்கும்போது ரிஃபாம்பிசின் என்ன பண்ணுன்னா இந்த 2 ட்ரக்குக்கு தேவையான என்சைமை இன்டியூஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அதிகப்படியான ட்ரக் மெட்டபலைஸ் ஆகி கம்மியான அளவு தான் வந்து ஓரல் கான்ட்ராசெப்டிவும் ஓரல் ஹைப்போலைசிஸ் ஏஜென்ட்டும் ரத்தத்தில் போய் கலக்கும். இதுதான் அதோடைய கான்செப்ட்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ரீஷன் இன்ட்ராக்ஷன், அதாவது ஆப்ஜெக்ட் ட்ரக் ஒரு ட்ரக்கோட எக்ஸ்க்ரீஷன் வந்து மற்ற ட்ரக்குனால வந்து ஆல்டர் ஆகுது. இப்போ வந்து நார்மலாக வந்து ட்ரக் வந்து எது மூலியமாக எக்ஸ்க்ரீட் ஆகும், கிட்னி மூலியமாக தான் எக்ஸ்க்ரீட் ஆகும். கிட்னி ஸ்வெட்டிங்கு அது மூலியமாக தான். இப்போ ட்ரக்ஸ் ஆக்டிவ்லி செக்ரீட்டட் பை டியூபுலர் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம். 2 விதமான ப்ராசஸ் வந்து கிட்னியில் நடக்கும்ப்பா. ஒன்று வந்து கிட்னியில் ரீஅப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் வந்து செக்ரீஷன் ஒன்று நடக்கும். செக்ரீஷன்னா பிளட்டில் உள்ள பொருட்கள்லாம் வந்துட்டு யூரினுக்கு வெளில வர்றது வந்து செக்ரீஷன், யூரினுக்கு வர்றது. அதே மாதிரி யூரினில் போய் கலந்த பொருளை திருப்பி வந்து தேவையான பொருள், அதாவது வாட்டர், ப்ரோட்டீன், அமினோ ஆசிட்டு இதெல்லாம் வந்து ரீஅப்சார்ப் பண்ணும். ஸோ 2 விஷயம் நடக்கும். ஸோ இப்போ ட்ரக் வந்து ஏழையெல்லாம் முடிச்சுட்டு பிளட்டில் இருக்கும்போது அந்த ட்ரக்கெல்லாம் என்ன ஆகும்னா யூரினில் போய் செக்ரீட் ஆகிரும். யூரின் வழியாக வெளில வந்துடும். சில நமக்கு தேவையான பொருட்கள், சில வாட்டர், குளுக்கோஸ், அமினோ ஆசிட் இதெல்லாம் என்ன பண்ணும் யூரின்லேருந்து திருப்பி ரீஅப்சார்ப் பண்ணிடும். இது 2 தான் நடக்குது. ஸோ வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்க்ரீஷன் ப்ராசஸ்ங்கிறது நடக்குது. சப்போஸ் வந்து நம்ம கொடுக்குற ஒரு ட்ரக் வந்து அந்த இன்னொரு ட்ரக்குனால என்ன ஆகும்னா ப்ராப்பராக எக்ஸ்க்ரீட் ஆகாமல் என்ன ஆகும் அப்படின்னா ரத்தத்திலேயே தங்கிடுது.
சரிங்களா? அதுதான் வந்துட்டு எக்ஸ்கிரீஷன் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு என்ன நடக்கும்னா, யூரினோட பிஹெச்னு சொல்லுவாங்க. அந்த யூரினோட பிஹெச் வந்து மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரத்தத்துலேருந்து அந்த யூரின்லேருந்து ரீஅப்சார்ப் ஆகுது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு அதிகப்படுத்தவோ குறைக்கவோ செஞ்சிடும். எப்படி இப்போ கொடுக்குற ஒரு ட்ரக்கோட எக்ஸ்கிரீஷன் வந்து எப்படி மாறும்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு ட்ரக் என்ன பண்ணுன்னா யூரினோட பிஹெச்சை மாற்றி விட்டுருது. யூரினோட பிஹெச் மாறினோடனே ஒன்று ரீஅப்சார்ப்ஷன் ஆகுது, ரத்தத்துக்கு திருப்பி கலந்துருது, இல்லைன்னா அதிகப்படியான அளவு ரத்தத்தில் கலக்காமல் திருப்பி ரொம்ப அதிகமாக வெளில வந்துடுது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோபெனிசிட் அப்படிங்கிறாங்க. ப்ரோபெனிசிட் என்ன பண்ணுதுன்னா இன்ஹிபிட்ஸ் டியூபுலர் செக்ரீஷன் ஆஃப் பெனிசிலின் அண்ட் செஃப்ளோஸ்போரின்ஸ். ப்ரோபெனிசிட் என்ன பண்ணுதுன்னா பெனிசிலினும் செஃப்ளோஸ்போரினும் ஆக்ஷனை முடிச்சுட்டு பிளட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணுதுன்னா அதிகப்படியான இதை வந்து பார்த்தீங்கன்னா பெனிசிலின் செஃப்ளோஸ்போரின் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ண வச்சிருது. டியூபுலர் செக்ரீஷன்ங்கிறது என்ன, எக்ஸ்கிரீஷன், திருப்பி ரீஅப்சார்ப் ஆகுது, அப்படியே யூரின் வழியாக வெளில வந்துடும். ப்ரோபெனிசிட் இந்த வேலையை பண்ணுது. ஆஸ்பிரின் என்ன பண்ணுன்னா டிக்ரீசஸ் டியூபுலர் செக்ரீஷன் ஆஃப் மீத்தோட்ரெக்சைட். மீத்தோட்ரெக்சைட் உடம்புல இருக்குது பார்த்தீங்களா, யூரின் வழியாக வெளில வரதை தடுத்துருது. டியூபுலர் செக்ரீஷனை வந்து தடுத்துருது. அதாவது கிட்னிலேருந்து யூரினுக்கு போகுது பார்த்தீங்களா, அதை தடுத்துருது. அப்போ என்ன ஆகும்னா மீத்தோட்ரெக்சைட்டோட அளவு வந்துட்டு ரத்தத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆல்கலைசேஷன் ஆஃப் யூரின். இப்போ பார்பிச்சுரேட் இருக்குது பார்த்தீங்களா, பார்பிச்சுரேட் வந்து எப்போ வந்துட்டு யூரின் வழியாக அதிகமாக எக்ஸ்கிரீட் ஆகும்னா யூரின் வந்து ஆல்கலியாக மாறும்போது, அதாவது அசிடிக் இல்லை ஆல்கலியாக மாறும்போது, யூரினோட பிஹெச் வந்து ஆல்கலியாக மாறும்போது பார்பிச்சுரேட் வந்து அதிகப்படியாக எக்ஸ்கிரீட் ஆகுங்கிறாங்க. இதுதான் எக்ஸ்கிரீஷன் இன்ட்ராக்ஷன். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு ட்ரக்கு இன்னொரு ட்ரக்கோட அப்சார்ப்ஷனை இன்ட்ராக்ட் பண்ணும், ட்ரக்கு இன்னொரு ட்ரக்கோட அப்சார்ப்ஷனையோ டிஸ்ட்ரிபியூஷனையோ எக்ஸ்க்ரீஷனையோ மெட்டபாலிசத்தையோ வந்து ஆல்டர் பண்ணும் ஒரு ட்ரக்கு இன்னொரு ட்ரக்கோட. அதுதான் வந்து அப்சார்ப்ஷன் இன்ட்ராக்ஷன், மெட்டபாலிசம் இன்ட்ராக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் இன்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்க்ரீஷன் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உள்ள உதாரணங்கள் தான் நான் சொன்னேன். நீங்கள் இந்த கான்செப்டை வச்சுட்டு எக்ஸாம்பிளை மட்டும் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக ஞாபகம் வச்சு எழுதி 2-3 தடவை எழுதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஞாபகம் வச்சு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபார்மகோடைனமிக் இன்ட்ராக்ஷன். ஃபார்மகோடைனமிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஆக்டிவிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் ட்ரக் அட் இட் சைட் ஆஃப் ஆக்ஷன் இஸ் ஆல்டர்ட் பை த பிரிசிபிடன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மகோடைனமிக்ங்கிறது ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் தான். இப்போ உதாரணத்துக்கு வலியை குறைக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறோம், அதே சமயம் இன்னொரு மருந்து வேற ஒரு இதுக்காக கொடுக்குறோம். அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வலியை குறைக்குது பார்த்தீங்களா, இதுவும் வலியை குறைக்குது அதுவும் வலியை குறைக்குது சேர்ந்து. அப்போ அடிஷ்னலாக ரொம்ப வலியை குறைச்சிருது. உதாரணத்துக்கு ப்ளீடிங் ஆகாமல் தடுக்கிறதுக்காக, அதாவது அதாவது ரத்தம் கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு டேப்லெட் கொடுக்குறோம். அதே சமயம் இன்னொரு டேப்லெட் கொடுக்குறோம், அதுவும் வந்து ரத்தத்தை கிளாட் ஆகாமல் கொடுக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படிங்கன்னா, அந்த என்ன ஆகுதுன்னா 2 ட்ரக்கோட ஆக்ஷனும் சேர்ந்து நமக்கு ஒரு அடிஷ்னல் ஆக்ஷனை கொடுக்குது, சேர்ந்து வந்து நமக்கு நிறைய சேர்த்து ஒரு ஆக்ஷனை கொடுக்குது. ஸோ இப்போ அந்த ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனே வந்து மாறுபடுது. ஃபார்மகோடைனமிக் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம உடம்புல வந்து அந்த ட்ரக்கோட ஆக்ஷன், அதான் ஃபார்மகோடைனமிக் ஆக்ஷனுங்கிறது. ஸோ அந்த ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் வந்து ஒன்று அதிகமாகுது இல்லை குறையுது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஆக்டிவிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் ட்ரக் அட் இட் சைட் ஆஃப் ஆக்ஷன் இஸ் ஆல்டர்ட் பை த பிரிசிபிடன்ட். ஒன்று அதிகமாகுது இல்லை குறையுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு டைரக்ட் இன்டைரக்ட்னு சொல்கிறாங்க. டைரக்ட் இன்டைரக்ட் அப்படின்னா ட்ரக்ஸ் ஹேவிங் டைரக்டில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரக்ஸ் ஹேவிங் சிமிலர் ஆர் ஆப்போசிட் ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆர் யூஸ் சைமல்டேனியஸ்லி. அதாவது ஒரே ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட் உள்ள 2 ட்ரக்கை கொடுக்கறது ஒரே டைமில், இல்லைன்னா ஒரு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் எஃபெக்ட். ஒன்று வலியை அதிகப்படுத்தும், ஒன்று வந்துட்டு ப்ளீடிங்கை வந்து அதிகப்படுத்தும், இன்னொன்று ப்ளீடிங்கை வந்து குறைக்கும். அந்த மாதிரி ட்ரக் ஆப்போசிட் ஆக்ஷன் உள்ள 2 ட்ரக்கை கொடுக்கறது ஒரே டைமில், சரிங்களா? இல்லை வந்து 2 ட்ரக் ஒரே மாதிரி ஆக்ஷன் உள்ள 2 ட்ரக்கை கொடுக்கறது, அது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டைரக்ட் ஃபார்மகோடைனமிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரே மாதிரி எஃபெக்ட் உள்ள 2 ட்ரக் கொடுக்குறது, இல்லை ஆப்போசிட்டான எஃபெக்ட் உள்ள 2 ட்ரக்கை கொடுக்குறது ஒரே டைமில். அதுக்கு வந்து என்னென்ன விளைவுகள் இருக்குன்னா, ஒன்று ஆன்டகோனிசம், அடிஷன் ஆர் சம்மேஷன், சினர்ஜிஷன். ஆன்டகோனிசம்னா ஆப்போசிட் எஃபெக்ட், ஒன்று ஹார்ட் ரேட்டை அதிகப்படுத்தும், ஒன்று ஹார்ட் ரேட்டை குறைக்கும். அடிஷன் ஆர் சம்மேஷன் அப்படின்னா ஒன்று வந்து ஹார்ட் ரேட் அதிகப்படுத்தும், இன்னொன்று ஹார்ட் ரேட் அதிகப்படுத்துது. ஸோ அப்போ அடிஷன் ஆகுது, எஃபெக்ட் வந்து அடிஷன் ஆகுது. சினர்ஜிசம் அப்படின்னா ஒரு ட்ரக் வந்துட்டு ஹார்ட் ரேட்டை வந்து அதிகப்படுத்துதுன்னு வச்சுங்களேன், அந்தோட எஃபெக்டை வந்து இது தூண்டி விடும், இன்னும் நல்லா தூண்டி விடும். இப்போ உதாரணம் பாருங்கள், ஆன்டகோனிசம்னா என்ன சொன்னேன், ஆப்போசிட் எஃபெக்ட். ட்ரக்ஸ் ஹேவிங் ஆப்போசிட் ஃபார்மகாலஜிக்கல் இஸ் சைமல்டேனியஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்.
இப்போ ஹார்ட் ரேட் வந்து ஒருத்தவங்களுக்கு கம்மியாக இருக்குது, அதை அதிகப்படுத்துறதுக்காக வந்துட்டு நார் அட்ரினலின் கொடுக்குறோம். அதே சமயம் வந்துட்டு நான் அசிட்டில் கொலின்ங்கிற ட்ரக்கை கொடுக்கும்போது நார் அட்ரினலின் என்ன பண்ணும், ஹார்ட் ரேட்டை அதிகப்படுத்தும், அசிட்டில் கொலின் ஹார்ட் ரேட்டை குறைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆன்டகோனிசம்ங்கிறாங்க, ஆப்போசிட் எஃபெக்ட் உள்ள ட்ரக்கை கொடுக்குறது. அப்போ அல்டிமேட்டாக என்ன ஆகும், ஹார்ட் ரேட் நமக்கு அதிகமாகாது, இது ஹார்ட் ரேட் அதிகப்படுத்திடும், அது ஹார்ட் ரேட்டை குறைச்சிரும். இதுதான் வந்து டைரக்ட் ஃபார்மகோடைனமிக் இன்ட்ராக்ஷன். இதே இது அடிஷன் ஆர் சம்மேஷன், அதாவது த இன்ட்ராக்டிங் ட்ரக்ஸ் ஹேவிங் சிமிலர் ஆக்ஷன்ஸ். ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி ஆக்ஷன். முன்னாடி பார்த்தது என்ன, டிஃப்ரெண்ட் ஆக்ஷனு, இது ஒரே மாதிரி ஆக்ஷன் உள்ள ரெண்டு ட்ரக்கை கொடுக்குறோம். அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் ஹார்ட் ரேட் அதிகப்படுத்துது, அதுவும் ஹார்ட் ரேட் அதிகப்படுத்துது, ரொம்ப ஹார்ட் ரேட் அதிகமாகிடுது. உதாரணம் பாருங்கள், சிஎன் த இன்ட்ராக்டிங் ட்ரக்ஸ் ஹேவிங் சிமிலர் ஆக்ஷன்ஸ் அண்ட் த ரிசல்ட் எஃபெக்ட் இஸ் சம். ரெண்டையும் கூட்டுறது, இது ஹார்ட் ரேட் ஒரு 10 இது அதிகப்படுத்துது, அது ஒரு 10 பாயிண்ட் அதிகப்படுத்துன்னு வச்சுங்க, 10 பீட்டு, இதுவும் 10 பீட் அதிகப்படுத்துது. ஸோ 10 + 10 20 ஆயிடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஎன்எஸ் டிப்ரெஷன்ஸ் லைக் செடேட்டிவ் ஹிப்னாட்டிக்ஸ். இப்போ வந்து செடேட்டிவும் ஹிப்னாட்டிக் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, செடேட்டிவ் ஹிப்னாட்டிக்ட்டு ரெண்டுமே சிஎன்எஸ் டிப்ரெஷன் தான், ரெண்டுமே தூக்கத்தை வர வைக்கிறது. ரெண்டையும் சேர்த்து கொடுத்துட்டோன்னு ஆகும், பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அடிஷன் எஃபெக்ட், ரெண்டையும் ஒரே டைமில் சேர்த்து கொடுக்கும்போது என்ன ஆகும், ரொம்ப தூங்க ஆரம்பிச்சிருவாங்க, அடிஷன் எஃபெக்ட். இது டைரக்ட் ஃபார்மகோடைனமிக் இன்ட்ராக்ஷனில் வந்து அடிஷன் ஆர் சம்மேஷன் இன்ட்ராக்ஷன் அப்படிம்பாங்க. முன்னாடி ஆன்டகோனிசம், இப்போ என்ன பண்ணோம், சினர்ஜிசம்னு சொல்கிறாங்க. சினர்ஜிசம் அல்லது பொட்டன்ஷியேஷன், அதாவது ஒரு ட்ரக்கோட ஆக்ஷனை வந்து இது வந்து தூண்டிவிடும். இட் இஸ் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஒன் ட்ரக் பை அனதர் ட்ரக். இப்போ உதாரணத்துக்கு ஆஸ்பிரின் அப்படிங்கிற ட்ரக்கை வந்து வலியை குறைக்கிறதுக்காக கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். அதே சமயம் ஆல்கஹாலையும் சேர்த்து எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுங்க. இந்த ஆல்கஹால் என்ன பண்ணுன்னா ஆஸ்பிரினோட வேலையை தூண்டிடும். அப்போ வந்து என்ன ஆகும்னா ரொம்ப வலியை குறைச்சிரும், வலி ரொம்ப குறையும். சரிங்களா, இதுதான் வந்து சினர்ஜிசம். ஆல்கஹால் என்ன பண்ணுதுன்னா ஆஸ்பிரினோட வேலையை தூண்டி விட்டுறது, அப்போ வலி ரொம்ப குறைஞ்சிருது. ஸோ இதுக்கு பேர் தான் சினர்ஜிசம். சரிங்களா, ஆல்கஹால் தனியாக போய் குறைக்கிறது இல்லை, சாலிசிலேட்டை ஆஸ்பிரினை தூண்டி விட்டு அது மூலியம் வலியை ரொம்ப குறைச்சிருது. சரிங்களா, இதுதான் வந்து டைரக்ட் ஃபார்மகோடைனமிக் இன்ட்ராக்ஷன். அதுக்கப்புறம் இன்டைரக்ட் ஃபார்மகோடைனமிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னா, போத் த ஆப்ஜெக்ட் அண்ட் பிரிசிபிடன்ட் ட்ரக்ஸ் ஹேவ் அன்ரிலேட்டட் எஃபெக்ட்ஸ். அதாவது ரெண்டுக்குமே வேறு வேறு எஃபெக்ட். முன்னாடி பார்த்தது எல்லாமே ஒன்று ஹார்ட் ரேட்டை குறைக்குது, இன்னொன்று ஹார்ட் ரேட்டை அதிகப்படுத்துது. ரெண்டுமே தூக்கத்தை வர வைக்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே எஃபெக்ட் தான், ஒரே இடத்துல ஹார்ட்டில் தான் போய் வினைபுரியுது, எல்லாமே ஒரே இடத்துல தான் வினைபுரியுது. ஒன்று ஹார்ட் ரேட்டை குறைக்குது, இன்னொன்று ஹார்ட் ரேட்டை அதிகப்படுத்துது. இன்னொன்று வந்து பார்த்தோம் செடேட்டிவ் ஹிப்னாட்டிக்கில் ரெண்டுமே சிஎன்எஸ்ஸை டிப்ரெஸ் பண்ணுது. சரிங்களா, இந்த மாதிரி பண்ணுது. ஆனால் வந்து இன்டைரக்டில் எப்படின்னா ரெண்டுமே வேறு வேறு ஆக்டிவிட்டி பண்ணும். ஒன்று ஒரு வேலையை பார்க்கும், இன்னொரு வேலையை பார்க்கும். ஆனால் அல்டிமேட்டாக நமக்கு கிடைக்கிறது என்னென்னா, அல்டிமேட்டாக வந்துட்டு இன்டைரக்டாக அதோட வேலையை மாற்றி அமைக்கும். முன்னாடி உள்ளது பார்த்து எல்லாமே டேரெக்டாக அதோட வேலையை மாற்றி அமைக்குது, ஒன்று அதிகப்படுத்து இல்லை குறைக்குது. ஆனால் இதில் இன்டைரக்டாக அது எப்படி பாருங்கள், போத் த ஆப்ஜெக்ட் ட்ரக் அண்ட் பிரிசிபிடன்ட் ட்ரக் ஹேவ் அன்ரிலேட்டட் எஃபெக்ட்ஸ். இது ஒரு வேலையை பார்க்குது, அது ஒரு வேலையை பார்க்குது. ஆனால் அல்டிமேட்டாக நம்ம எதுக்காக கொடுத்தோமோ அதோட வேலையை மாற்றிடுது, ஆப்ஜெக்டோட வேலையை மாற்றிடுது. உதாரணத்துக்கு பார்க்க பாருங்கள், வார்ஃபரின்ங்கிறது ரத்தத்தை உறைய வைக்கிறதுக்காக, ரத்தத்தை உறையாமல் இருக்கிறதுக்காக கொடுக்குற ட்ரக், ஆன்டிகோயாகுலன்ட் ஆக்டிவிட்டி. ரத்தத்தை உறைய வைக்கிறதுக்காக கொடுக்கறது, ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்காக கொடுக்கறது. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாலிசிலேட்டை சேர்த்து கொடுக்குறோன்னு வச்சு, சாலிசிலேட்ஸ் அப்படிங்கிறது பிளேட்லெட் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்தாதான் ப்ளீடிங் ஆகும்போது ஒன்று சேர்ந்து தான் ப்ளீடிங்கை நிப்பாட்டுதுப்பா. அதே மாதிரி வார்ஃபரின் என்ன பண்ணுவோம், அதுக்கு வந்து ப்ளீடிங்கை நிப்பாட்டுற, ப்ளீடிங்கை வந்து அதாவது கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொடுக்குறது. இதோட மெக்கானிசம் வேறு, அதோட மெக்கானிசம் வேறு. ஆனால் அல்டிமேட்டாக என்ன ஆகும், சாலிசிலேட் வந்து பிளேட்லெட் கிளம்ப் ஆகாமல் பண்ணுது, வார்ஃபரின் வந்து ரத்தம் முறையாமல் தடுக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன வார்ஃபரினோட வேலையை வந்து அதிகப்படுத்திடும். ஆஸ்பிரின் வந்து என்ன பண்ணும், இந்த சாலிசிலேட் என்ன பண்ணணும், வார்ஃபரினோட வேலையை அதிகப்படுத்திடும். ஆனால் வந்து இன்டைரக்டாக இது ஒரு ஆக்ஷன் பண்ணுது, அது ஒரு ஆக்ஷன் பண்ணுது. அல்டிமேட்டாக வார்ஃபரின் வந்து ரத்தம் முறையாமல் தடுக்கிற வேலையை அதிகப்படுத்திடுது. அதான் இன்டைரக்ட் ஃபார்மகோடைனமிக் இன்ட்ராக்ஷனுங்கிறது. ஸோ ப்ளீடிங் அக்கர்ஸ் டியூ டு வார்ஃபரின், அட் த சேம் டைம் ப்ளீடிங் வில் நாட் ஸ்டாப் பிகாஸ் ஆஃப் சாலிசிலேட். எதுவும் அடிபட்டுருச்சு அப்படின்னா ப்ளீடிங் வந்து வார்ஃபரினால அதிகமாகிடும். அதே சமயம் சாலிசிலேட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளேட்லெட் கிளம்ப் ஆகாமல் தடுக்கிறதுனால ப்ளீடிங் டோட்டலாக ஸ்டாப் ஆகாமல் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். இதுதான் இன்டைரக்ட் ஃபார்மகோடைனமிக் இன்ட்ராக்ஷன். ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்ன, டெஃபினிஷன் ஆஃப் ட்ரக் இன்ட்ராக்ஷன் பார்த்தோம், டைப்ஸ் பார்த்தோம், கரெக்டுங்களா. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கேட்கக்கூடிய கேள்வி, டைப்ஸ் ஆஃப் ட்ரக் இன்ட்ராக்ஷன், டெஃபினிஷன் ஆஃப் ட்ரக் இன்ட்ராக்ஷன். அதுக்கப்புறம்
மெக்கானிசம் ஆஃப் ட்ரக் இன்ட்ராக்ஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபார்மகோ கைனெட்டிக் ட்ரக் இன்ட்ராக்ஷனை எழுதணும், ஃபார்மகோ டைனமிக் ட்ரக் இன்ட்ராக்ஷன் எழுதணும். ஃபார்மகோ டைனமிக்கில் என்ன பார்த்தோம்? டைரக்ட் ஃபார்மகோ டைனமிக் இன்ட்ராக்ஷன், இன்டைரக்ட் ஃபார்மகோ டைனமிக் இன்ட்ராக்ஷன். டைரக்ட் ஃபார்மகோ டைனமிக் இன்ட்ராக்ஷன் என்ன பார்த்தோம்? ஆன்டகோனிசம், அடிஷன் ஆர் சம்மேஷன் இன்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் சினர்ஜிசம் பார்த்தோம். இன்டைரக்டில் வந்துட்டு ஒரே ஒரு இது எக்ஸாம்பிள் பார்த்தோம். இதே ஃபார்மகோ கைனெட்டிக் போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்சார்ப்ஷன் இன்ட்ராக்ஷன் அதோட எக்ஸாம்பிள், டிஸ்ட்ரிபியூஷன் இன்ட்ராக்ஷன் அதோட எக்ஸாம்பிள், மெட்டபாலிசம் இன்ட்ராக்ஷன் அதோட எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் எக்ஸ்கிரீஷன் இன்ட்ராக்ஷன் அதோட எக்ஸாம்பிள். அப்புறம் இன்னொரு இன்ட்ராக்ஷன் மெக்கானிசம் என்ன பார்த்தோம்? ஃபார்மசூட்டிக்கல் இன்ட்ராக்ஷன் அல்லது இன்கம்பேட்டபிலிட்டி பார்த்தோம். இதுதான் மெக்கானிசம். இதை ஃபார்மகோகைனெட்டிக் ட்ரக் இன்ட்ராக்ஷனை பற்றி மட்டும் தனியாக எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த 4 இது அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், எக்ஸ்கிரீஷன் இன்ட்ராக்ஷன் பற்றி மட்டும் எழுதணும். இல்லை ஃபார்மகோ டைனமிக் இன்ட்ராக்ஷன் மட்டும் 5 மார்க்கில் கேட்கலாம். இல்லை ஃபார்மகோகைனெட்டிக் ட்ரக் இன்ட்ராக்ஷன் மட்டும் 10 மார்க்கில் கேட்கலாம். இல்லை மெக்கானிசம் கேட்கும்போது 3 சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு இதோ எக்ஸாம்பிளை மட்டும் கொஞ்சம் 2-3 தடவை எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் ஃபுட் ட்ரக் இன்ட்ராக்ஷன். ஃபுட் ட்ரக் இன்ட்ராக்ஷன் வந்து நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். அதை மட்டும் 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபுட் ட்ரக் இன்ட்ராக்ஷன் என்ன? வாய் வழியாக நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம், ட்ரக்கையும் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஃபுட்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ரக்கோட ஃபார்மகோ கைனெட்டிக் ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஃபார்மகோ டைனமிக் ப்ராப்பர்ட்டி, அதாவது அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், எக்ஸ்கிரீஷனையோ இல்லை ஃபார்மகோ டைனமிக் அதோட ஆக்ஷனையும் மாற்றி அமைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபுட்டு வந்து ஜிஐடியில் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆஸ்பிரின், ஆன்டிபயோட்டிக்ஸ், நைட்ரோஃபியூரன்டைன் இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் ட்ரக்கு. ஃபுட்டு வந்து பிரிசிபிடன்ட் ட்ரக்கு. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபுட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இந்த ஆஸ்பிரின், ஆன்டிபயோட்டிக்ஸ், நைட்ரோஃபியூரன்டைனால் ஏற்படுற ஜிஐடி இரிட்டேஷனை இந்த ஃபுட்டு குறைக்குது. ஆனால் ஆஸ்பிரின், ஆன்டிபயோட்டிக்ஸ், நைட்ரோஃபியூரன்டைன் சாப்பாடு இல்லாமல் எடுத்துக்கிட்டோம்னா ஜிஐடி இரிட்டேஷனை அதிகப்படுத்திடும். அதுக்கப்புறம் கால்சியம் இன் மில்க் அயன், அதாவது மில்க்கு கால்சியமில் இருக்க மில்க்கும் இல்லை வந்து ஃபுட்டில் இருக்க அயன் வந்து என்ன பண்ணால் டெட்ராசைக்கிள் ஆன்டிபயோட்டிக்கோட சேர்ந்து காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணிடுது. அயனும் கால்சியமும் சேர்ந்து டெட்ராசைக்கிளோட ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணிடுது. அப்போ அதனால் கிடைக்கிறது என்னென்னா நான் அப்சார்பபிள் காம்ப்ளெக்ஸ், அப்படின்னா அப்சார்ப்ஷன் குறைஞ்சிருது. இப்போ இந்த ஃபுட்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இந்த ட்ரக்கு வந்து சீக்கிரமாக வயிற்றுலேருந்து சிறுகுடலுக்கு போய் ரத்தத்தில் கலக்கிறத டிலே பண்ணிடுது. டிலேஸ் கேஸ்ட்ரிக் எம்டிங். ஸோ அதனால் ட்ரக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக அப்சார்ப் ஆகுது. அதுக்கப்புறம் சீஸு, சாக்லேட், லிவர் எக்ஸ்ட்ராக்ட், ஆல்கஹாலிக் பிவரேஜ், சரிங்களா? இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் என்சைம் இன்ஹிபிஷன் சொல்லுவோம். இப்போ நார்மலாக வந்து எம்ஏஓ இன்ஹிபிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரமைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இந்த ஃபுட்டை மெட்டபலைஸ் பண்ணுற என்சைமை இன்ஹிபிட் பண்ணி விட்ரும். இப்போ சீஸு, சாக்லேட், லிவர் எக்ஸ்ட்ராக்ட், ஆல்கஹாலிக் பிவரேஜ்லாம் வந்து டைரமின் கண்டெய்னிங் ஃபுட்டு, சரிங்களா? இது வந்து எம்ஏஓ அப்படிங்கிற என்சைம்னால தான், மோனோ அமினோ ஆக்சிடேஸ் அப்படிங்கிற என்சைம்னால தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தைரமின் கண்டெய்னிங் ஃபுட்டு வந்து இன்ஹிபிட் ஆகுது. தைரமின் கண்டெய்னிங் ஃபுட்டுனால வந்துட்டு தைரமினை வந்து என்டர்பிளைஸ் பண்ணுறது இந்த எம்ஏஓ என்சைம். ஆனால் அந்த எம்ஏஓ இன்ஹிபிட்டருங்கிற ட்ரக்கை கொடுக்கும்போது இந்த எம்ஏஓ என்சைமை இன்ஹிபிட் பண்ணி விட்ரும். அப்போ என்ன ஆகுனா சிவியர் ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் விட்டமின் ஏ, டி, இ, கே இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கொழுப்பு அதிகம் உள்ள உணவுப் பொருளோட சேர்க்கும்போது இது எல்லாமே வந்து ஈஸியாக கொழுப்பில் கரையிற விட்டமின்ஸு. இப்போ கொழுப்போடு சேர்த்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா சீக்கிரமாக கரைஞ்சி சீக்கிரமாக அப்சார்ப் ஆகிடும். இன்க்ரீஸ் அப்சார்ப்ஷன் ஆஃப் விட்டமின் ஏ, டி, இ, கே. ஸோ இதுதான்ப்பா ஃபுட் ட்ரக் இன்ட்ராக்ஷனுக்கு. ஃபுட் ட்ரக் இன்ட்ராக்ஷன்னா என்ன? அதாவது ஒரு ஃபுட்டு ட்ரக்கோட ஃபார்மோகைனெட்டிக் ஆக்ஷனையோ இல்லை ஃபார்மோடைனமிக் ஆக்ஷனையோ மாற்றுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஃபுட் ட்ரக் இன்ட்ராக்ஷனுங்கிறது. அதுக்கு உள்ள எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இது இல்லாமல் வேறு என்னென்ன விஷயங்கள்? ஸோ இதுதான் வந்து இதில் கேட்கக்கூடிய கொஷின்ஸு. இது இல்லாமல் வந்து இன்டைரக்ட், அதாவது டைரெக்டாக வந்து ஒரு அனல்ஜெசிக் ட்ரக் இன்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஏடி ட்ரக்ஸ் இன்ட்ராக்ஷன் சொல்லியிருக்கு. இப்போ அனல்ஜெசிக் ட்ரக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன? அனல்ஜெசிக் ட்ரக்ஸ் என்னென்ன? சாலிசிலேட், ஆஸ்பிரின், ஃபினைல்பியூட்டசன், இதெல்லாம் வந்து வலியை குறைக்கக்கூடிய ட்ரக்ஸு. இதை வந்து மற்ற ட்ரக்ஸோட சேர்த்து கொடுக்கும்போது டோல்பியூட்டமேட்னு சொல்லிட்டு சுகரை குறைக்கக்கூடிய ட்ரக், சோடியம் பைகார்பனேட்னு சொல்லிட்டு ஜிஐடி ட்ரக்ஸு, இண்டோமித்தசின் ஆன்டிபயோட்டிக்கு, வார்ஃபாரின் ஆன்டிகோயாகுலண்ட்டு, டோல்பியூட்டமேட், இதோடலாம் சேர்த்து கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். சாலிசிலேட்டை டோல்பியூட்டமோடு சேர்த்து கொடுக்கும்போது ஹைப்போகிளைசீமியா வந்து காஸ் பண்ணுது. ஏன்னா டோல்பியூட்டமேட்டுங்கிறது சுகரை குறைக்கக்கூடியது. சாலிசிலேட் என்ன பண்ணுன்னா இன்னும் சுகரை குறைச்சி ஹைப்போகிளைசிமியாவுக்கு உண்டு பண்ணிடும்.
சாலிசிலேட்டை சோடியம் பைகார்பனேட்டோட சேர்க்கும்போது சாலிசிலேட் என்ன பண்ணிடும் வந்துன்னா அதிகமாக எக்ஸ்கிரீட் ஆக ஆரம்பிக்கும் சோடியம் பைகார்பனேட்டோட சேர்க்கும்போது. ஏன்னா சொன்னால் யூரினோட பிஹெச்சை மாற்றி அமைச்சிடும் சோடியம் பைகார்பனேட்டு. சாலிசிலேட்டு வந்து இண்டோமித்தினோட சேர்க்கும்போது சீரம் சாலிசிலேட்டு வந்துட்டு நிறைய அப்சார்ப் ஆகி சாலிசிலேட்டு இன்க்ரீஸ் சீரம் சாலிசிலேட் லெவல் இருக்கும். சீரம்ங்கிறது பிளட்டில் சாலிசிலேட் லெவல் அதிகமாக அப்சார்ப் ஆயிரும். ஆஸ்பிரினும் வார்ஃபரின் ஹெப்பரின், அந்த ஆஸ்பிரின் என்ன பண்ணுன்னா வார்ஃபரின் ஹெப்பரினோட ஆன்டிகோகுலண்ட் ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்திடும். ஃபினைல் பியூட்டசின்ங்கிற அனலிசிட் இருக்க டோல் பியூட்டமேட்டோட சேர்த்துக்கும் போது ஃபினைல் பியூட்டசின் என்ன பண்ணுன்னா அந்த டோல் பியூட்டமேட் வந்து சுகரை குறைக்கிறது, ஃபினைல் பியூட்டசினும் சுகரை குறைச்சி ரொம்ப ஹைப்போகிளைசமிக் ஆக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி டையூரட்டிக்ங்கிறது யூரின் அவுட்புட்டை அதிகப்படுத்துறதுக்காக கொடுக்குற ட்ரக்கு. இப்போ தையசைடு அப்படிங்கிற டையூரட்டிக் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பைரனோலாக்டன், ஃபியூரோசிமைட்லாம் இருக்குது. இப்போ தையசைடும் குயினிடின் அப்படிங்கிற ட்ரக்கும் கொடுத்தோம்னா குயினிடினோட லெவல் வந்து பிளட்டில் அதிகமாயிரும். தையசைடும் டோல் பியூட்டமைட், இன்சுலின் இது ரெண்டையும் சேர்த்து கொடுக்கும்போது டோல் பியூட்டமைட் இன்சுலின்லாம் சுகரை குறைக்கிறதுக்கு கொடுக்குற ட்ரக்கு, இன்சுலின் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம்ல அது. தையசைடு என்ன பண்ணுன்னா ஆன்டகோனைஸ் டோல் பியூட்டமைட். தையசைடு என்ன பண்ணும்னா டோல் பியூட்டமைடோட ஒர்க்கை அப்படியே ஆப்போசிட் எஃபெக்டை கொடுத்துரும். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இன்சுலின் சேர்த்து கொடுக்கும்போது இன்சுலினை வந்து டபுள் த டோஸாக கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்சுலின் டோஸை அதிகப்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா டோல் பியூட்டமைடும் இன்சுலின் நம்ம கொடுக்குறோம், ஆனால் டோல் பியூட்டமைடோட ஆக்ஷனை வந்து தையசைடு தடுத்து நிப்பாட்டிடுது. அப்போ இன்சுலினோட அளவை நீங்கள் அதிகப்படுத்தி கொடுக்கணும். தையசைடும் ஆல்கஹாலும் கொடுக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தையசைடு என்ன பண்ணுது, யூரின் அவுட்புட்டை அதிகப்படுத்துறது. அதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்கஹாலும் என்ன பண்ணும், சேரும்போது ஹைப்போடென்ஷன், அதாவது தையசைடு வந்து யூரின் அவுட்புட் அதிகப்படுத்தும் போது பிபி ட்ராப் ஆகும். அதே மாதிரி ஆல்கஹாலோட சேரும்போது என்ன ஆகும்னா ஹைப்போடென்ஷன், அதாவது பிபி வந்து ரொம்ப குறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆல்கஹால் இன்க்ரீசஸ் ஹைப்போடென்சிவ் எஃபெக்ட் ஆஃப் தையசைடு. அதனால வந்து பேஷண்ட் ரொம்ப பிபி ட்ராப் ஆகி ஹைப்போடென்ஷனுக்கு வந்துடுவாங்க. தையசைடு டிஜிட்டாலிஸுங்கிறது ஒரு கார்டியாக் ட்ரக்ப்பா. தையசைடும் டிஜிட்டாலிஸும் சேர்த்து கொடுக்கும்போது உடம்புல இருக்கிற பொட்டாசியம் லெவல் கம்மியாகும், ஹைப்போகெலிமியா வந்துடும். அதே மாதிரி தையசைடும் மித்தல் டோப்பாவும் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஹைப்போடென்ஷன், பிபியோட அளவை குறைச்சிச்சு ரொம்ப பிபி டவுன் ஆக்கிடும், எக்ஸசிவ் ஹைப்போடென்ஷன் வந்துடும். ஸ்பைரனோலாக்டோனுங்கிற ஆன்டி டையூரட்டிக்கையும் பொட்டாசியம் குளோரைடும் சேர்த்து கொடுக்கும்போது ரத்தத்தில் வந்து பொட்டாசியத்தோட லெவல் அதிகமாகும், ஹைப்பர் கெலிமியா வந்துடும். ஃபியூரோசமைடும் டிஜிட்டலிஸும் கொடுக்கும்போது டிஜிட்டாலிஸை வந்து ரத்தத்தில் அதிகப்படுத்தி டிஜிட்டாலிஸ் டாக்ஸிட்டி உருவாயிரும். டிஜிட்டாலிஸ்ங்கிறது கார்டியாக் ட்ரக். ஜிஏடி ஏஜென்ட்ஸ் ட்ரக் இன்ட்ராக்ஷன், சோடியம் பைகார்பனேட்டும் சாலிசிலேட்டும் சேர்க்கும்போது போன தடவை பார்த்துருந்தீங்களா, யூரினோட பிஹெச்சை ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு ரேப்பிட் எக்ஸ்கிரீஷனை உருவாக்கணும். சாலிசிலேட்டை வந்து கிட்னி வழியாக அதிகமாக வெளில தள்ளிவிடும். சோடியம் பைகார்பனேட்டும் பார்பிச்சுரேட்ஸும் சேர்த்து கொடுக்கும்போது சோடியம் பைகார்பனேட் என்ன பண்ணும் அப்படின்னா யூரினோட பிஹெச்சை மாற்றி அமைச்சு பார்பிச்சுரேட்டை அதிகமாக எக்ஸ்கிரீட் பண்ண வச்சிடும் கிட்னி வழியாக. பொட்டாசியம் குளோரைடும் ஸ்பைரனோலாக்டன் மேலே பார்த்தோம்னா அதே தான், ஹைப்பர் கெலிமியா இன்டியூஸ் பண்ணிடும், மேலே பார்த்து தான். லிக்யூட் பேராஃபினும் ஆன்டிகோகுலேட்டும் கொடுக்கும்போது இன்க்ரீஸ்ட் ஆன்டிகோகுலண்ட் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் கயோலின் அப்படிங்கிற ஜிஐடி ட்ரக்ஸ், இப்போ நம்ம பார்த்த சோடியம் பைகார்பனேட், பொட்டாசியம் குளோரைடு, லிக்யூட் பேராஃபின் எல்லாம் ஜிஐடி ட்ரக், வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் கொடுக்குது. கயோலின் அலுமினியம் டைசர்ஜிலும் அதே மாதிரி தான். அதையும் டிகாக்சினும் சேர்த்து கொடுக்கும்போது கயோலின் என்ன பண்ணுன்னா டிகாக்சினை அப்சார்ப் பண்ணி விட்டுரும். அப்போ வந்து ரத்தத்தில் போய் சேர்ற டிகாக்சின் அளவு கம்மியாயிரும். கயோலினோட வேலை வந்து என்னென்னா சுற்றி இருக்கிற பொருளை அப்சார்ப் பண்ணி விட்டுரும். அப்போ டிகாக்சின் அப்சார்ப் பண்ணி விட்டுரும்போது ரத்தத்தில் கம்மியான அளவு தான் டிகாக்சின் போய் சேரும். டிகாக்சின்ங்கிறது ஒரு கார்டியாக் ட்ரக்கு. அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஜெல்லும் ஐசோனியாசிட்டும் சேரும்போது ரத்தத்தில் வந்து அதிகப்படியான ஐசோனியாசிட் வந்து அப்சார்ப் ஆகும் அப்படிங்கிறாங்க. இன்க்ரீசஸ் தி அப்சார்ப்ஷன் ஆஃப் ஐசோனியாசிட்ங்கிறாங்க. ஸோ இதே வந்து உங்களுக்கு கார்டியாக் ட்ரக்ஸோட இன்ட்ராக்ஷன் கேட்டாங்கன்னா இந்த வரைக்கும் பாருங்கள், கையோலின் டிகாக்சின் இதே எழுதலாம். இது வந்து இன்னொரு செட்டு கீழே பாருங்களேன். கீழே பார்த்தீங்கன்னா கார்டியாக் ட்ரக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த கையோலின் டியாக்சின் எழுதலாம். அதுக்கப்புறம் லிக்யூட் பேராஃபின் ஆன்டிகோகுலண்ட் எழுதலாம், இதெல்லாம் கார்டியாக் ட்ரக்ஸ். அப்புறம் ஃபியூரோசிமேட் டிஜிட்டாலிஸ் எழுதலாம், தையசைட் டிஜிட்டாலிஸ் எழுதலாம், ஆஸ்பிரின் வார்ஃபரின் எழுதலாம். இது ஆன்டிகோகுலண்ட் ட்ரக்கோட ட்ரக் இன்ட்ராக்ஷன் மட்டும் கேட்டாங்கன்னா இந்த ஆஸ்பிரின் வார்ஃபாரின் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே அனல்ஜெசிக் ட்ரக் இன்ட்ராக்ஷன், டையூரட்டிக் ட்ரக் இன்ட்ராக்ஷன், ஜிஐ ட்ரக் இன்ட்ராக்ஷன் பார்த்தோம். இதுவே நீங்கள் ஆன்டிகோகுலண்ட் ட்ரக் இன்ட்ராக்ஷன் கேட்டாங்கன்னா இந்த இதில் இருப்பாங்க. மூணாவது ஆஸ்பிரின் வார்ஃபாரின் ஹெப்பாரின் இது எழுதலாம். அதுக்கப்புறம் இங்கே இருப்பாங்க லிக்யூட் பேராஃபின் ஆன்டிகோகுலண்ட் இது எழுதலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆன்டிகோகுலண்ட் ட்ரக் இன்ட்ராக்ஷன் எழுதலாம். இதுவே கார்டியாக் ட்ரக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா கையோலின் டிகாக்சின், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபியூரோசிமேட் டிஜிட்டாலிஸ், தையசைட் டிஜிட்டாலிஸ் இதெல்லாம் எழுதலாம். இதுவே டயபெட்டிக் ட்ரக் இன்ட்ராக்ஷன் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன்,
சாலிசைட் 12 பியூட்டமேட் எழுதலாம், ஃபினைல் பியூட்டசன் 12 பியூட்டமேட் எழுதலாம், டையசைட் 12 பியூட்டமேட் எழுதலாம். அதாவது இதை வச்சே நீங்கள் வந்து கேட்குற இந்த கொஸ்டினுக்கு இந்த இருக்கு பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள், ஆன்டிகோயாகுலன்ட் ட்ரக் இன்ட்ராக்ஷனா இந்த வார்ஃபாரின்லாம் வருது பார்த்தீங்களா அது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டயபெட்டிக் ட்ரக் இன்ட்ராக்ஷனாக 12 பியூட்டமேட் இன்சுலின், 12 பியூட்டமேடு தையசைடிடும், 12 பியூட்டமேட் ஃபியூரோசிமேட், 12 பியூட்டமேட் ஆஸ்பிரின், 12 பியூட்டமேட் ஃபினில் பியூட்டசோன், அதை எழுதிடலாம் ஆன்டி டயபெட்டிக் ட்ரக் இன்ட்ராக்ஷனுக்கு. ஆன்டிகோயாகுலண்ட்டுக்கு வார்ஃபரின் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ட்ரக் இன்ட்ராக்ஷன் எழுதலாம். கார்டியாக் ட்ரக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டாலிஸ், டிகாக்சின், இதெல்லாம் ஆன்டிகோயாகுலண்ட் இதெல்லாம் எழுதிடலாம். சரிங்களா? இதே இதை வந்து ரிப்பீட் பண்ணி எழுதிடலாம். இப்போ இந்த ட்ரக் இன்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணணும்னா அதில் வந்து ஃபார்மசிஸ்டோட ரோல் என்ன அப்படின்னா, ப்ராப்பராக வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரக் கவுன்சிலிங் கொடுக்கணும். நீங்கள் தேவையில்லாமல் ஒரு கார்டியாக் ட்ரக் எடுக்கும்போது நீங்களே போய் ஒரு கடையில் போய் ஆஸ்பிரின் வாங்கி சாப்பிட்றது, சாலிசிலிட் வாங்கி சாப்பிட்றதுன்னு வச்சுக்கூடாது. பேஷண்ட் கவுன்சிலிங் ப்ராப்பராக இருக்கணும் ட்ரக் இன்ட்ராக்ஷன் பற்றி. அவங்க வந்து ஃபார்மசிஸ்ட் ஒர்க்கிங் இன் ஹாஸ்பிட்டல், கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த பேஷண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க ட்ரக் ஹிஸ்ட்ரியை பற்றி, அவங்களோட டிசீஸ் ஹிஸ்ட்ரியை பற்றி வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கணும். நம்ம பார்த்தோம்ல கிளினிக்கல் ஃபார்மசியில் அவங்க என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட் அட்மிட் ஆனோடனே அவங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, ட்ரக் ஹிஸ்ட்ரிலாம் டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுவும் மெயின் முக்கியம். ஏன்னா அப்போ தான் அவங்க என்ன ட்ரக் எடுக்கிறாங்கிறது தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரக் கொடுக்கலாம். ஃபார்மசிஸ்ட் கேன் எஜுகேட் பப்ளிக் ஃபார் சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் மெடிகேஷன் த்ரூ வெர்பல், ரிட்டன் யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ட்ரக்கை வந்து எடுத்துக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், ட்ரக்கு ஃபுட்டோட இன்ட்ராக்ட் ஆகலாம், ட்ரக்கோட இன்ட்ராக்ட் ஆகலாம். ஸோ அதை மாதிரி சேஃபாக எஃபெக்டிவாக ஒரு ட்ரக் எடுத்துக்கிறத பற்றி பேஷண்ட் கவுன்சிலிங் அவங்க கொடுக்கணும். எது வாய் வழியாவோ இல்லை எழுத்து மூலியமாகவோ இல்லை வந்துட்டு கம்ப்யூட்டர் வச்சோ வந்துட்டு அவங்க ஒரு கவுன்சிலிங் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பேஷண்ட்டுக்கு தேவையில்லாமல் மற்ற ட்ரக்கை எடுத்து ட்ரக் இன்ட்ராக்ட் ஆகாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். ப்ரொவைட் வைட்டல் இன்ஃபர்மேஷன் அபவுட் ட்ரக் செலெக்ஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ட்ரக்கை செலக்ட் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறத பற்றி அவங்க வந்து இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க கொடுக்கலாம். இந்த மாதிரி 4 பாயிண்ட்ஸை வந்துட்டு சொல்கிறது மூலியமாக அவங்க தேவையில்லாத ட்ரக் இன்ட்ராக்ஷன் வரதை ஃபார்மசிஸ்ட் தடுக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் ரோல் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் டு அவாய்ட் ட்ரக் இன்ட்ராக்ஷன்.